மார்னிங். 9வது கேள்வியில பகுதி பார்த்துறாங்க. அதுல சாய் சுதர கந்தகம் ஒரு சரிவு கந்தகத்தின் புறதிருப்பங்களை ஒருக்கா கீறி பாருங்க. சரியா? சாய் சுதர கந்தகத்துல ஒரு சரிவு கந்தகம் சாய் சுதர கந்தகத்தை திருப்பி திருப்பி கீறி பார்த்தீங்கன்னு சொன்னாதான் அதோட ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு விளங்கும். பி பிளாக்ல புறதிருப்பங்கள் என்ற கேட்டகரிக்காக கதைச்சிருப்போம். அதே மாதிரிக்கா பார்த்துட்டு பாருங்க. அதோட பி பகுதி எக்ஸ் ஆனது வழியிலிருந்து மென்னமில் ஆக்சைடை உருவாக்கும் என்று சொல்லியிருக்கேன். கேள்வி அதோடு தான் தொடர்பட்டிருக்குது. எக்ஸை பற்றி தான் காய்ச்சிருக்கோம். எக்ஸ் என்பது ஏற்கனவே சல்பர் என்று நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. எக்ஸ் என்பது சல்பர் என்று ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். எக்ஸ் ஆனது வழியிலிருந்து மென்னமில் ஆக்சைடை உருவாக்கும் சொல்லி அப்ப கந்தகத்தை வழியிலே தகனமடைய செய்யும் போது இது SO2 வாயுவாக மட்டும்தான் வரும். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் தகனத்திலே SO3 வாயு வராது. SO3ஐ தகனத்தால் உங்களால் எடுக்கவே முடியாது. சரியா? அது நாங்கள் ஏற்கனவே கதைச்சது போல SO2க்கும் O2க்குமான தாக்கத்துல அதீத பிரியத்தனம் எடுத்துதான் கைத்தொழில் ரீதியில SO3ஆக மாத்தினோம். தகனத்தில் ஒரு நாள் SO3 வராது. SO3 இயல்புகள் உங்களுக்கு தெரியும். இது தகனமடையும் போது நீல நிற சுவாலையோடு எரியும். இதன் தகனத்துல நீல நிற சுவாலை அவதானிக்கப்படும். நீல நிற சுவாலை. இதை சுவாலை சோதனை என்று சொல்லக்கூடாது. மூலகம் எரியக்குள்ள ஒரு நிறம் அவதானிக்கப்படுது. இப்ப மெக்னீசியம் என்றால் பிரகாசமான வெள்ளை நிறம் மாதிரியும், சோடியம் என்றால் பொன்மஞ்சள் மாதிரியும், சல்பர் தகனம் அடையும் போது நீல நிற சுவாலையோடு தகனம் அடையும். அமில ஆக்சைடை உருவாக்கும். இதை லூயின் கட்டமைப்பு வரைகள் சொல்லியிருக்கு. அப்ப SO2 லூயின் கட்டமைப்புல சல்பருக்கும் ஒட்சனுக்கும் இடையில 2 பிணைப்பு இருக்கு. 2 ஒட்சன் இருக்கிறால இங்க 4 பிணைப்பு இருக்கு. கந்தகத்தின் வலுவளவோடு 6 இலத்திரங்களை கொண்டிருக்கு. அதுல இதுல 2 பங்கிட்டு இருக்கு, இதுல 2 பங்கிட்டு இருக்கு. ஆகவே இதுல ஒரு பிணைப்புல ஈடுபடாத ஒரு சோடி இலத்திரம் காணும். ஒட்சிஜன் வலுவளவோட்டில 6 இலத்திரம் இருந்தது, இதுல 2 பங்கிட்டு இருக்கு. அப்ப 4 இலத்திரங்கள் பங்கிட்டு வலு பிணைப்புல ஈடுபடாமல் இருக்கு. இதுல 2 பங்கிட்டு இருக்கு, இதுல ஈடுபடாமல் இருக்கு. சரிதான்? அப்ப SO2 லூயின் கட்டமைப்பு சொன்னால் பிணைப்பு ஜோடி சிறு குறுக்கு கோடுன்னு சொல்றது. குறுக்கு கோடுன்றது நாங்கள் டேஷ் என்று பார்க்கிறோம். பிணைப்புல ஈடுபடாத இலத்திரங்கள் புள்ளியால காட்டுற இந்த சந்தர்ப்பத்தை தான் நாங்கள் லூயின் கட்டமைப்பு சொல்லிக்கிறோம். மேற்படி ஆக்சைடு நீரில் நன்றாக கரைந்து கொடுக்கும் அமிலத்தில் IUPAC பெயரை தருகன்னு சொல்லி அமில ஆக்சைடுகள் நீர்ல கரைந்து அமில கரைசல்களை தரும். அந்த அமில ஆக்சைடுல இருக்கிற ஒட்சியேட்டனுக்கு சமனான ஒட்சியேட்டனில அந்த மூலகத்துக்கு அமிலம் இருந்தால் அதே அமிலத்தை விளைவாக தரும். அப்ப கந்தகத்துக்கு இருக்கிற ஆக்சி அமிலங்கள்ல H2SO3யும் H2SO4ம் இருக்கு. H2SO3ல கந்தகத்தின் ஒட்சியேட்டன் +4, H2SO4ல கந்தகத்தின் ஒட்சியேட்டன் +6. அப்ப நீங்க +4 ஒட்சியேட்டனில் ஆக்சைடை நீர்ல கரைச்சி H2SO4 எடுக்கலாம். அப்ப H2SO3 தான் உங்களுக்கு கிடைக்கும். IUPAC பேரிட்டு விதியின்படி இப்ப எல்லாமே ஒட்சியேட்டர்னாலதான் பேர் வேறுபடுத்தப்படுது. அப்ப பழைய பேரிடுகள் நாங்கள் இப்ப பாவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா சொன்னா தெரிஞ்சிருக்க வேண்டும். எல்லாம் சல்பூரிக் ஆசிட் தான். எல்லாரும் சல்பூரிக் ஆசிட் தான். இதை நாங்கள் எப்ப பாவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம், சல்பூரிக். ഇതിന്റെ ஒட்சியேட்டர்னால ரெண்டையும் வேறுபடுத்திக் கொள்வோம். பிராக்கெட்டுகளை பெரிய ரோமன் இலக்கத்தில் ஒட்சியேட்டர்னை போட்டுக் கொள்வோம். இடவெளியை தொடர்ந்து ஒரு ஆசிட் எழுதிக் கொள்வோம். சல்பூரிக் 4 ஆசிட் என்றால் H2SO3 குறிக்கும். சல்பூரிக் 6 ஆசிட் என்று சொன்னால் அது H2SO4. அப்ப இந்த ரெண்டுமே சல்பூரிக் ஆசிட் தான். இப்ப ஒட்சியேட்டர்னால வேறுபடுத்துறதால பேரிடு இலகுவாக இருக்கு. மேற்படி ஆக்சைடு நீரில் நன்றாக கரைந்து கொடுக்கும்
அமிலத்தின் IUPAC பெயரை தரும். மேற்படி வாயுவுக்கும் மெக்னீசியம் நாடாவுக்கும் இடையில் நடைபெறும் தாக்கத்தை தருக என்று கேட்டிருக்கு. உங்களுக்கு நான் இது 2 மாதிரி இந்த தாக்கம் தந்திருக்கிறேன். SO2 வாயுவுக்கும் மெக்னீசியத்துக்குமான தாக்கம் 2 சந்தர்ப்பங்களுக்குரியதாக தந்திருக்கிறேன். ஒன்று வந்து சாதாரணமாக மெக்னீசியத்தோடு SO2 தாக்கி என்று சொன்னால், ஈசமானபடி தாக்கி என்று சொன்னால், மெக்னீசியம் ஆக்சைடும் சல்பரும் வரும். மெக்னீசியம் ஒட்சியேற்றப்பட்ட MgO வரும், சல்பர் தாழ்த்தப்பட்டு சல்பர் வரும். +4 இருந்து 0 தாழ்த்தப்படும். இங்க 0 இருந்து +2 ஒட்சியேற்றப்படும். அப்ப இது 4 எலக்ட்ரான் ஏற்போம்னா இங்க 2 மெக்னீசியம் வரும். அப்ப இங்க 2 MgO. ஒரு மெக்னீசியம் 2 எலக்ட்ரான் விளக்கும். இவருக்கு 4 எலக்ட்ரான் இருக்கு. அப்ப 2 மெக்னீசியம். இப்ப உங்களுக்கு சரி சவுண்ட். ஆனால் மெக்னீசியம் மிகையாக இருந்தால் எஸ்தோப்பில் நாங்கள் படிச்சிருக்கிறோம் கந்தகத்துக்கான தாக்கம். அப்ப இந்த தாக்கத்துல உருவான இந்த கந்தகம் மேலதிகமாக இருக்கிற மெக்னீசியத்தோட தாக்கம் அடைய வாய்ப்பு இருக்கு. ஆகவே எங்களுக்கு மிகையாக மெக்னீசியம் பயன்படுத்தப்படும் போது மெக்னீசியம் ஆக்சைடும் மெக்னீசியம் சல்பைடும் விளைவாகும். மெக்னீசியம் ஆக்சைடும் மெக்னீசியம் சல்பைடும் விளைவாகும். இதுல வந்த இந்த விளைவு மேலதிக மெக்னீசியத்தோட தாக்கம். அப்ப இங்க கேட்டிருக்குது மேற்படி வாயுவுக்கும் மெக்னீசியம் நாடாக்கும் இடையில் நடைபெறும் தாக்கம் என்றால் நீங்க முதலாவது தாக்கத்தை சாதாரணமாக கொடுத்துக் கொள்ளலாம். ஏன் பொதுவாக அதுதான் பீசமானபடி நடக்கும். மெக்னீசியத்தை நாங்கள் மிகையாக பயன்படுத்தப்படும் போது வந்த விளைவு கலவைக்கு இருக்கிற சல்பரும் தாக்கம். அப்ப இதுக்கு நாங்கள் தாக்கத்தை உடைச்சு காட்டுவதாக இருந்தால் 2 வழியில காட்டும். ஒன்று மெக்னீசியம் வந்து SO2 தாக்கி முதலாவது வழி தாக்கத்துக்கு உட்படும். மெக்னீசியம் ஆக்சைடும் சல்பரும். இந்த சல்பர் மேலதிக மெக்னீசியத்தோட தாக்குறதால மெக்னீசியம் சல்பைட் வரும். எஸ்தோப்புல யார் யாரோட வந்து அலோகங்கள் தாக்குதுன்னு சொல்லி பார்த்துருக்கோம். உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக பார்க்க இதுல உங்களுக்கு 2 தேவைப்படும். இதுல ஒரு கந்தகம் வந்தால் ஒரு மெக்னீசியம் தேவைப்படும். அப்ப மொத்தம் 3 மெக்னீசியம் தாக்கத்துக்கு உட்படும். SO2 சல்பர் விளைவில் இருக்காது. 2 மெக்னீசியம் ஆக்சைடு ஒரு மெக்னீசியம் சல்பைட். அப்ப மிகையாக மெக்னீசியம் பயன்படுத்தப்படும் போது மெக்னீசியத்துக்கு SO2 ஸ்பெஷலா மிகை என்று குறிப்பிடப்பட்டால் இந்த விளைவு தான் எதிர்பார்க்கப்படும். இப்ப வந்த விளைவுக்கு நீர் சேர்த்தீங்கள் என்று சொன்னால் இது ஹைட்ரோக்சைடாக சிறிதளவு கரையும். இது நீர்ல கரையாது. இதுக்கு கந்தகம் நீர்ல கரையாது. ஆனால் மிகையாக மெக்னீசியத்தை பயன்படுத்தினீங்கன்னு சொன்னால் மெக்னீசியம் சல்பைட் வந்து நீர்ல கரையும். எஸ்தோப்பு மூலங்கள்ட்ட சல்பைட்டுகள் நீரில் கரையக்கூடியவை சொல்லி பொது விதி தந்திருக்கிற எஸ்பிளக். அப்ப மெக்னீசியம் சல்பைட்டுக்கு நீங்க நீர் சேர்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு H2S வாயு வெளியேறுவதை நீங்க பார்க்கலாம். அதாவது அழுகிய முட்டை மனமுடைய வாயு வந்து வெளியேறும். இதெல்லாம் இதுக்கு அவதானங்களாக இருக்கும். ஆனா கேட்டகளுக்கு இது விட இல்லை. ஏன்னா கேட்டகளே வேற தாக்கம் தான் கேட்டிருக்கு. பின்வருவனவற்றுடன் வாயுவின் தாக்க சமன்பாட்டை தருக என்று கேட்டிருக்கு. பின்வருவனவற்றுடன் வாயுவின் தாக்க சமன்பாட்டை தருக. பின்வருவனவற்றுடன் வாயுவின் தாக்க சமன்பாட்டை தருக. ஒன்று KMnO4 மற்றது FeCl3. SO2 வாயு ஒட்சியேற்றியாகவும் தாழ்ச்சியாகவும் தொழிற்படக்கூடிய KMnO4 தாழ்த்தும். அதே போல Fe3+ தாழ்த்தும். Cu2+ Fe3+ SO2 வந்து தாழ்த்தும். அதை பற்றி எல்லாம் நாங்க முதல் பார்த்திருக்கோம். உங்களுக்கு KMnO4க்கான தாக்கம் SO2க்கும் KMnO4க்கும் உடனான தாக்கத்துல SO2க்கும் KMnO4க்குமான தாக்கத்துல அமில ஊடகம் என்றால் Mn2+ தாழ்த்தப்படும். அப்ப இதை நான் தாக்க சமன்பாடாக எழுதுறதா இருந்தால் Mn2+, இது SO2 ஒட்சியேற்றப்பட்ட SO4 2- வரும். அந்நியன் SO4 2- இருக்கும். MnSO4 எழுதி கொள்ளலாம். SO2 ஒட்சியேற்றப்பட்ட SO4 2- ஆகும். அங்கால Mn2+ வந்திருக்கு. இப்ப இதுல நீங்கள் KMnO4 பயன்படுத்தினால K1, அப்ப K2SO4 என்ற ஒரு விளைவும் இங்க காணப்படும்.
ஒட்சனை சமப்படுத்துறதுக்காண்டி நாங்கள் நீரை பயன்படுத்த வேண்டி வரும். இதுல நீங்கள் ஒட்சியேற்றம் தாழ்த்தல கருத்துல கொண்டீங்கன்னு சொன்னால் KMnO4 வந்து 5 இலத்திரனை இழக்கும். இது +4ல இருந்து +6க்கு வருது. 2 இலத்திரனை இது 5 இலத்திரனை ஏற்கும், இது 2 இலத்திரனை இழக்கும். அப்ப இவரை நீங்கள் 2 ஆளையும் இவரை 5 ஆளையும் பெருக்கும். அப்ப KMnO4க்கும் SO2க்குமான பீசமானம் 2க்கு 5 2 இருக்கு. இதுல 2 ஆளை பெருக்கிறீங்கன்னு சொன்னால் இதையும் 2 ஆளை பெருக்கணும். இது 5 ஆளை பெருக்கிறதால 5 SO2 5 SO4 2- தரும். இதுல 2 SO4 2- இருக்கு, இதுல ஒரு SO4 2- இருக்கு. அப்ப மிச்ச SO4 2- நீங்க என்ன வடிவத்தில் எழுதலாம்டா H2SO4 ஆகத்தான் எழுதலாம். H2SO4 இல்லைன்னா அறியவன் சமன்பாடு எழுதி சமப்படுத்திக் கொள்ளுங்க. நான் அது பல தடவைகள் கதைச்சிட்ட 2 நாள் தாக்க சமன்பாடு எழுது. அப்ப மொத்தம் 5 SO4 2- இதுக்கு 2 இதுக்கு 1 இதுல 2. ஆகவே நாங்கள் ஐதரசனை போட்டு எழுதி சமப்படுத்திக் கொள்ளலாம். அப்ப எங்கள்கிட்ட விளைவுல 4 ஐதரசன் இருக்கு. ஆகவே 2 நீரை போட்டோம்னு சொன்னால் தாக்கம் சமம். அல்லது வளமையாக எழுதி இருக்கிறோம் தானே, பல தடவைகள் இந்த தாக்கம் எழுதி இருக்கும். ஒரு ஸ்ட்ரக்சருக்கு எழுதி இதுல அறியவன் சமன்பாடு எழுதி எழுதுறது இதுல தேவையற்ற ஒன்றாக இருக்கு. சமப்படுத்த சொல்லி தான் கேட்டு தாக்க சமன்பாட்டை தருகண்டா சமப்படுத்தி கொடுத்தாலும் தான் பொருத்தமான. சமப்படுத்தாமல் KMnO4 SO2 அங்கால Mn2 + SO4 2- எழுதுறத விட எழுத விட்டுட்டு போகலாம். அடுத்தது FeCl3 பற்றி காட்சி. FeCl3ல இருக்கிற Fe3+ என்ன செய்யும்? Fe2+ ஆக தாழ்த்தப்படும். SO2 தாக்கம். SO2 தாழ்த்தியா தொழிற்பட சொன்னது Fe2+ வந்து Fe3+ Fe2+ ஆக தாழ்த்தப்படும். SO2 SO4 2- ஆக ஒட்சியேற்றப்படும். அப்ப எங்களுக்கு இங்க SO4 2- வாரதால Fe2+ FeSO4 எழுதலாம். சேர்வையாக எழுதுறதாக இருக்கு. Fe2+ வந்து SO4 2- FeSO4 இதுல வந்து ஒரு Fe ஒரு இலத்திரனை ஏற்கும். +3ல இருந்து +2க்கு வருது. அப்ப இது ஒரு இலத்திரனை ஏற்கும். இது 2 இலத்திரனை இழக்கும். ஏன் +4ல இருந்து +6க்கு வருது. இவரை மட்டும் 2 ஆளை பிரிக்கிறால் போதும். இருக்கிற இலக்கிற இலத்திரன் சமனாயிரம். 2 FeCl3 2 FeSO4 2 FeCl3 2 FeSO4. இதுல 6 Cl- இருக்கு. 6 Cl- இருக்கு. இதுல 2 FeSO4 எழுதினால் என்ன இல்ல, ஒரு SO4 2- தான் இருக்கு. அப்ப ஒரு FeSO4 இப்படி எழுதி கொண்டு இன்னொரு Fe2+க்கு Cl- FeCl2 எழுதி கொண்டா இருக்கிற அந்நியனையும் கட்டியனையும் சேர்த்து எழுதுறாங்க. ஒரு FeSO4 ஒரு FeCl2 எழுதுறாங்க. அப்ப ஒட்சனை சமப்படுத்தி பாருங்க. இதுல 2 ஒட்சன் இருக்கு, இதுல 4 ஒட்சன் இருக்கு. அப்ப இன்னும் 2 ஒட்சன் தேவைப்படுது. அப்ப தாக்கின்ற பக்கம் 2 நீரை போட்டால் 4 H+ வரும். 6 Cl- தாக்கில இருக்கு, இதுல 2 Cl- இருக்கு, 4 H+ இருக்கு. அப்ப 4 HCl எழுதினீங்கன்னு சொன்னால் இந்த தாக்கம் பூரணமாக சமப்படும். கண்டறிதல் முறையை பயன்படுத்தி ஒட்சியேற்றம் தாழ்த்தல் முறைகளால நீங்க என்ன செய்யலாம்னா இந்த தாக்கத்தை ஒரே வடியில வச்சு சமப்படுத்தும். அப்படி கஷ்டமாக இருக்கும் என்று சொன்னால் அறியவன் சமன்பாடு எழுதி சமப்படுத்துங்க. அறியவன் சமன்பாட்டை பக்கத்து விட்டு எழுதி சமப்படுத்துறத விட இதுலயே எங்கேயாவது ஒரு ஓரமா காட்டி எழுதி போட்டு சமப்படுத்தி எழுதினாலும் நல்லா கேட்கல தானே. அறியவன் சமன்பாடு எழுதி சமப்படுத்துன்னு சொல்லி அவை கட்டாயம் அறியவன் சமன்பாடு எழுதித்தான் இது காட்டணும் இல்லை, இடவழியும் போதாது, அப்படி கேட்கவும் இல்லை. நீங்கள் தாக்கத்தை சமப்படுத்தி விடுவோம். தாக்கம் சமப்படுத்தாம எழுதுறது பொருத்த பாடற்றது. பௌதிக நிலை இங்க போராட்டாலும் பரவாயில்ல, பிரதானமாக ஈசமான ரீதியில தாக்கம் சமப்பட்டிருக்க வரும். അതിന്റെ சி பகுதி கேட்டிருக்கு. மேற்படி வாயு வெளிச்சும் கருவியாக தொழிற்படும் சொல்லியிருக்கோம். SO2 வாயு வந்து வெளிச்சும் கருவியாக தொழிற்படும். உங்களுக்கு நான் சொல்லி இருக்கேன், வெளிச்சல் என்பது ஒரு நிறத்தை நீக்கிறது என்ன. இது சில ரசாயன பதார்த்தங்களை ஒட்சியேற்றி வெளிச்சுது. சில ரசாயன பதார்த்தங்கள் நிறப்பொருட்களை ஒட்சியேற்றி வெளிச்சுது. சில ரசாயன பதார்த்தங்கள் நிறப்பொருட்களை தாழ்த்தி வெளிச்சுது.
குளோரின் ஆயிருக்கலாம், ஹைட்ரஜன் பெராக்சைடு ஆயிருக்கலாம். இவையெல்லாம் வந்து நிறப்பொருட்களை ஒட்சியேற்றுவதன் மூலம் வெளிச்சம். ஆனால் SO2 வந்து தாழ்த்துவதன் மூலம் தான் வெளிச்சம். அப்ப SO2வினுடைய வெளிச்சல் செயற்பாடு என்பது ஒரு தாழ்த்தலுக்குரிய நிகழ்வு. அப்ப ஒட்சியேற்றம் என்பது வெளிச்சல் செயற்பாடு ஒட்சியேற்றமாக இருக்கலாம் அல்லது தாழ்த்தலாக இருக்கலாம். ஒரு பாஸ் பேப்பர்ல சொல்லப்படுது வெளிச்சல் என்பது ஒரு ஒட்சியேற்ற செயற்பாடு ஆகும்னு சொல்லி. ஏன் அவர்கள் அந்த மாயைக்க கொண்டு எங்களை முடியும். நாங்கள் Cl2க்கும் H2O2க்கும் பார்க்க அது ஒட்சியேற்றத்தால தான் வெளிச்சம். ஆனா SO2 ஞாபகத்தில் இருந்தால் SO2 தாழ்த்தி வெளிச்சம். ஆகவே வெளிச்சல் என்பது ஒட்சியேற்ற செயற்பாடு அல்ல அப்படின்றதுல நாங்கள் கிளியரா இருக்கலாம். சரி, வெளிச்சல் செயற்பாடு என்பது ஒரு ஒட்சியேற்ற செயற்பாடு மட்டும் இல்லை, அது தாழ்த்தல் மூலமாகவும் நடைபெறலாம். அப்ப SO2 வெளிச்சல் தாழ்த்தலுக்குரியது. ஏற்கனவே நாங்கள் தியரியில சொல்லி இருக்கிறோம். இவர் நாங்கள் ஒரு நீருக்குள்ள அமர்த்தி வச்சிருக்கிறோம் பந்து மாதிரி தற்காலிகமானது. கையெடுக்க பந்து மேற்பரப்புக்கு வரும். அப்ப நீர் மேற்பரப்பில் இருக்கிற பந்து தெரியக்கூடாதுன்னா எடுத்து வெளியில எறிகிறதா நல்ல. அமுழ்த்தி வச்சிருந்தால் வெளியில தெரியாது. கையெடுக்க பந்து என்ன செய்யும், மீண்டும் மேற்பரப்புக்கு வரும். அப்ப SO2வால நீங்கள் வெளிட்டுறீர்கள் என்றால் அமுழ்த்தி வச்சிருக்க ஒரு பந்து மாதிரி தற்காலிகமாக அந்த நிறத்தை அமர்த்தி வச்சிருக்க தெரியாது. கையோட நிறத்திருப்பீங்க என்ன செய்யும் தெரியும். அதாவது வலியோட தொடுகை அடையும் போது வலி வந்து இதை ஒட்சியேற்றுவதன் மூலம் மீண்டும் பழைய நிலையை அடைஞ்சிடும். அப்ப இது இந்த ஒட்சியேற்ற வெளிச்சல் செயற்பாட்டை நான் உங்களுக்கு தாக்கங்களின் மூலம் தந்திருக்கேன். SO2 வந்து நீர் ஊடகத்துல தான் வெளிச்சியாக தொழிற்படும் என்று சொன்னாங்க. உலர் SO2க்கு வெளிச்சும் இயல்பில்லை. உலர் SO2 வெளிச்சியாக தொழிற்படாது. உங்களுக்கு நான் குறிப்பிட்ட தாக்கப்படிகளை பயன்படுத்தி இந்த வெளிச்சல் தொழிற்பாட்டை காண்பிக்கிறேன். இதுல கேட்டிருக்க 3 படிகள்ல தர சொல்லி. சரியா, நான் உங்களுக்கு முதல்ல எழுதுறேன், விஷயத்தை எழுதுறேன், இதை எப்படி சுருக்குறேன் பத்தி பார்ப்போம். SO2 வந்து நீர்ல கரைஞ்சு வந்து H2SO3 தரும் எங்களுக்கு தெரியும். SO2 கரைதல் வந்து H2SO3. இந்த H2SO3 மேலும் நீரோட இடைத்தாக்கமுற்று H2SO4ஐயும் அணுநிலை ஹைட்ரஜனையும் தோற்றுவிக்கலாம். H2SO4ஐயும் அணுநிலை ஹைட்ரஜனையும் தோற்றுவிக்கலாம். சரிதான், H2SO4ஐயும் அணுநிலை ஹைட்ரஜனையும் இது தோற்றுவிக்கலாம். ஒரு நீர் காலம் அணுநிலை ஹைட்ரஜனையும் தோற்றுவிக்கலாம். இந்த அணுநிலை ஹைட்ரஜன் என்ன செய்யும் என்று சொன்னால் இலத்திரன்களை இழந்து H+ ஆக மாறும். இலத்திரன்களை இழந்து H+ ஆக மாறும். இந்த இலத்திரன்களை நிறப்பொருட்கள் ஏற்று நிறப்பொருள் X என்று வச்சுக்கொள்ள நிறப்பொருள் இந்த இலத்திரனை ஏற்று அது எத்தனை இலத்திரனை ஏற்கும் எங்களுக்கு தெரியாது. அது இந்த வலுவளவை பொறுத்தது ஏற்று ஒரு அந்நியனை தோற்றுவிக்கும். எண்ணிக்கையான இலத்திரனை என்றால் N- என்ற ஒரு அந்நியன். அப்ப இந்த தாக்கத்துல H+ம் X- இருக்கு. அப்ப இந்த கட்டியனும் இந்த அந்நியனும் சேர்ந்து ஒரு சேர்வையை தோற்றுவிக்கும். இப்ப பாருங்க, Br2 செங்கவில நிறம், ஆனா Br- நிறமற்றது. அதுபோல X ஆக இருக்கும் போது இதுக்கு நிறம் இருக்கு. இது X- ஆக தாழ்த்தப்படும் போது நிறம் இல்லை. அப்ப உங்களுக்கு இந்த நிறம் வந்து அற்று போகும். ஆறாலே SO2 தொழிற்பாட்டால் மீண்டும் இந்த Br- Br2 ஒட்சியேற்றப்பட்டால் நிறம் தோன்றும். அதுதான் இங்க நடக்குது. அப்ப இதால் ஒட்சியேற்றக்கூடிய ஒரு ஆள் வந்து என்ன செய்வார், இந்த வேலையை பார்ப்பேன். இதை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக இந்த தாக்கம் 3 படிகள் எதிர்பார்த்திருக்கிறோம். 3 படிகள் எதிர்பார்த்திருக்கிற முறையில நாங்கள் இந்த படிகளை கொஞ்சம் சுருக்குவதால் பொருத்தப்பாடாக இருக்கும். இப்ப இந்த முதல் 2 படியை நாங்கள் உண்டாக எழுதலாம். முதல் 2 படியை ஒன்றாக எழுதலாம் அல்லது இதையும் சேர்த்து ஒன்றாக எழுதலாம். உதாரணத்துக்கு SO2 2 நீர் H2SO4 2 H+ 2 இலத்திரன் இப்படி எழுதலாம். அடுத்த படி இது X எண்ணிக்கையான இலத்திரனை ஏற்று Xn- தரும். இதுக்கு நிறம் இருக்கு, இதுக்கு நிறம் இல்லை. இந்த ரெண்டையுமே கூட்டி எழுதுறதாக்கதை நாங்கள் 3வது படியாக குறிப்பிட்டுக் கொள்ளலாம். SO2 X 2 நீர் H2SO4
இந்த மைனஸ் இந்த ஹெச் பிளஸ் செய்தால் HNX. எலக்ட்ரான் எல்லாம் கேன்சல் பண்ணும். அது வட்டியில் அது என்ன இதுல எண்ணிக்கை தெரியாத வட்டியில் அது விளைவு வந்து SO2 நிறப்பொருளோட தாக்கிக்க நீர் ஊடகம் அவசியப்படுது. அதான் உலர் SO2 வெளித்தியாக தொழிற்படாது. ஈரழிப்பு தேவை. ஏன்னா இங்க ஐதரசன் வந்தான் தாழ்த்தலா தொழிற்பட ஐதரசன் வந்தான் தாழ்த்தம். SO2 ஐதரசன் இல்லை. அப்ப நீர்ல இருந்தால் இந்த ஐதரசன் உருவாக்கப்படும். அப்ப இது பூச்சி ஒட்சியேட்டனில் இருக்கிற நிறப்பொருள் மைனஸுக்கு தாழ்த்தப்படுதுன்னு சொல்லி கருதினால் உங்களுக்கு அந்த மாதிரி இது நிறம் முடியாது நிறப்பொருள், இது நிறமற்ற பொருள் வலிச்சு. இவர் வந்து வலியோட தொடுகை அடைக்க வலி என்ன செய்து விட்டுருமோன்னா வலிமையாக ஒட்சியேட்டுங்க இருக்கு. வலியில இருக்கிற ஒட்சன் என்ன செய்யும், இவர்ல இந்த இலத்திரனை வாங்கி திருப்பியும் இவரை எக்ஸாக மாற்றி விட்டுரும். ஆகவே இந்த SO2 நிகழ்த்தப்படுகின்ற வெளிட்டல் ஒரு தற்காலிகமான வெளிட்டலாக நாங்கள் சொல்லிக் கொள்றோம். காரணம் அதிண்ட வெளிட்டல் மீண்டும் நிறத்தை தோற்றுவிக்கும். நான் சொன்ன மாதிரி ஒரு நீருக்குள்ளே அமிழ்த்தி வச்சிருக்கிற பந்து போலத்தான் இந்த SO2 பயன்படுத்தி வெளிட்டல் சேர்த்து வலியோட தொடுகை அடைஞ்சால் நாங்கள் கையை எடுத்து விட்டோம்னா அது மீண்டும் மேற்பரப்புக்கு வரும். மேற்படி வாயு வெளிச்சும் கருவியாக தொழிற்படும் செயற்பாட்டை விளக்க 3 படி தாக்கங்களே தான் இருக்கு. 3 படி தாக்கம் இதை கொடுக்கலாம். இதையும் கூட்டி ஒரு படி தாக்கமாக எழுதலாம். எல்லாம் ஒன்றுதான். இது கரைஞ்சி இதை தருதுன்றது சரி, 2 நீரோடு சேர்ந்து இது வருதுன்னு சொல்லி இது இலத்திரன் விளக்கு. அப்ப இந்த 3 படியையும் ஒரே படியாக எழுதிட்டு நிறப்பொருள் தாழ்த்தப்படுறது இன்னொரு படி, 2ஐயும் கூட்டி எழுதுறது மெத்தப்படி. சரி, அடுத்த எழுதிய பாருங்க. இதன் வெளிச்சல் தற்காலிகமானது விளக்கு என்று சொல்லி சரி எழுதிக் கொள்ளுங்க. SO2 நிறப்பொருட்களை தாழ்த்தி வெளிச்சும். SO2 நிறப்பொருட்களை தாழ்த்தி வெளிச்சும். SO2 நிறப்பொருட்களை தாழ்த்தி வெளிச்சும். இத்தாழ்த்தப்பட்ட நிறப்பொருள் வளியில் மீண்டும் ஒட்சியேற்றப்படும் போது நிறம் தோன்றும். எனவே தற்காலிகமானது. நிறம் தோன்றும், எனவே தற்காலிகமானது. அப்ப ஒட்சியேற்றி வெளிட்டுறதுதான் எப்பவும் நிரந்தரமாக இருக்கும். தாழ்த்தி வெளிட்டுறது என்பது ஒரு டெம்பரரி வேலை.
பண்ணிங்க. அடுத்த டி பகுதியை பார்க்கலாம். எக்ஸ் ஆனது உருவாக்கும் வேறொரு வாயு, அதாவது கந்தகம் உருவாக்குற இன்னொரு வாயு. எக்ஸ் ஆனது உருவாக்கும் வேறொரு வாயு. கந்தகத்துக்கு நீங்கள் படித்த வாயு ஒன்று H2S, அடுத்தது SO2, அடுத்தது SO3. அப்ப இந்த மூன்றதான் ஒரு ஆள். அதுல ஒரு ஆள் ஏற்கனவே கதைச்சு கொண்டிருக்கிறோம், SO2. எக்ஸ் ஆனது உருவாக்கும் வேறொரு வாயு ஈய அசட்டேட் கரைசலுடன் துவைக்கப்பட்ட வடிதாலை கருப்பு நிறமாக மாற்றும். அப்படி என்று சொன்னால் உங்களுக்கு அந்நியன்களுக்கான சோதனையில படிச்சிருக்கிறீங்களா, அவர் H2S. H2S தான் ஈய அசட்டேட்டில் துவைக்கப்பட்ட வடிதாலை கருப்பு நிறமாக மாற்றும். உங்களுக்கு Pb2+ S2- PbS கருப்பு உள் வடிவா. அந்நியன்களுக்கான சோதனையில எப்படி பார்த்து எக்ஸ் ஆனது உருவாக்கும் வேறொரு வாயு துவைக்கப்பட்ட வடிதாலை கருப்பாக மாற்றும். அவ்வாயு எது என்று கேட்டு அந்த வாயுவை வை என்று அடையாளப்படுத்தியிருக்கிறோம். அதாவது H2S. ஏன்னா SO3க்கு இந்த தாக்கம் இல்லை. இவ்வாயுவின் மேலே குறிப்பிட்ட வாயுவின் தாக்கத்தை தருக என்று சொல்லியிருக்கேன். என்னென்று மேலே குறிப்பிட்ட வாயு SO2, இந்த வாயு H2S. இந்த ரெண்டுக்குமான தாக்கத்தை இத்தனை தடவைகள் பார்த்திருக்கீங்க. இதுல +4 ஒட்சியேற்ற நிலையில கந்தகம் இருக்குது, -2 இருக்கு. இது தாழ்த்தப்படும், இது ஒட்சியேற்றப்படும். ஆனா இதை இருவழி விகாரம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி உங்களுக்கு சல்பரும் H2O ஒரு கந்தகம் 4 இலத்திரம் நீர் கொண்டு, இதுல 2 இலத்திரம் தான் இழக்கப்படும். அப்ப 2 H2S வரும். 3 சல்பர் உங்களுக்கு விளையாடும். SO2க்கு H2S-க்குமான தாக்கத்துல 3 கந்தகமும் H2O. தாக்கம் பீசமான ரீதியில் சமப்படுத்தப்பட்டு கொடுக்கப்பட வேண்டும். இல்லைன்னா கொடுக்கறதுல பிரியோசனம் இல்லை. சரி, மேற்படி வாயு கீழே கொடுக்கப்பட்ட கரைசலுக்குள்ளாக செலுத்தப்படும் போது விளைவின் நிறத்தை குறிப்பிடுன்னு சொல்லி 3 கரைசல்கள் உங்களுக்கு தரப்பட்டு, ஒன்று AS3+, மற்றது SB3+, மற்றது SN4+. பண்பறிவகுப்பு கூட்டம் படிச்சிருக்கிறோம். கட்டியன்களுக்கான பண்பறிவகுப்பு AS3+ பண்பறிவகுப்பு கூட்டம் 2 சேர்ந்த கட்டியன். SB3+ SN4+ அங்கதான் இருக்கு. அப்ப அமில ஊடகம் இருந்தாலும் இல்லாட்டாலும் H2S ஓட இது வீழ்வடிவை தரும். அப்ப இதற்கு ஊடாக வாயு வை செலுத்தப்படுதான். அப்படி செலுத்தப்படும் போது இங்க AS2S3 வரும். இதுல SB2S3 வரும். அவதானம் தான் கேட்டிருக்கு, தாக்கம் எழுதணும் நீங்க அவசியம் இல்லை. அதனால எழுதி வச்சு கொள்ளுங்க, தேவைப்படலாம். இது SnS2 வரும். இதுல 2 சல்பர் தேவைப்படும், 4H+. சரி,
அப்ப SN4 பிளஸ் 2H2S SNS2 ஆகும் 4H பிளஸ் ஆகும் வரும். இது உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன நிறங்கள் தான். அஞ்சாவது லைன்ல AS2S3 SNS2 வரும். இது நாலாவது லைன்ல வரும். பர்த் பேபி பாய் அப்படின்னு சொல்லியிருக்கேன். முதல் இருக்கிற லைன்ல வந்து பிளாக் பேபி பிரவுனிஷ் பிளாக், கபிலம் கருப்பு, கபில கருப்பு, கபிலம் பிரவுன், ஆரஞ்சு அது yellow, birth baby boy. ஆகவே AS2S3 மஞ்சள் நிறம், SNS2 மஞ்சள் நிறம், SB2S3 செம்மஞ்சள். அவதானம் தானே கேட்கப்பட்டிருக்கு. மேற்படி வாயு கீழே கொடுக்கப்பட்ட கரைசலுக்கூடாக செலுத்தப்படும் பொழுது விளைவின் நிறத்தை குறிப்பிடுங்க. விளைவின் நிறம் மஞ்சள், செம்மஞ்சள், மஞ்சள். தாக்கத்தை பொருத்தமாக எழுதினால் எல்லாம். ஆர்சனிக் வந்து +3 +5 ஒட்சியேட்டர்களை வெளிக்காட்டக்கூடியது. 15ஆம் கூட்டத்தில் இருக்கிற ஒரு மூலம். இதுங்க +3 +5 ஒட்சியேட்டர் +3 ஓரளவுக்கு உறுதியாக இருக்கு. ஆனா +5 என்ற ஒரு ஒட்சியேட்டர் நாங்க சுயாதீன கட்டியனாக இருக்காது. எந்த ஒரு மூலகமும் மேக்சிமம் 4 இலத்திரனை தான் நடக்கும். அதுக்கு மேல வந்து சுயாதீன கட்டியனை தோன்றிவிடும். அப்ப 4க்கு மேல இருக்குதுன்னா ஒன்று வலுவளவா இருக்கணும் அல்லது ஒட்சியேட்டர்னா இருக்கும். இப்ப இந்த AS3+ வந்து அநேகமான சந்தர்ப்பத்தில் ASO3 3- என்ற ஒக்சோ அந்நியனாக இருக்கும். AS5+ என்பது ASO4 3- என்ற ஒக்சோ அந்நியனாக மட்டும்தான் இருக்கும். இது இப்படி கட்டியனாக இருக்காது. சரிதான். அப்ப AS3+க்களால நீங்கள் H2S சேர்த்தாலும் AS2S3 தான் வரும். ASO3 3- H2S சேர்த்தாலும் உங்களுக்கு AS2S3 தான் வரும். தாக்கம் ஒன்றுதான். சரிதான். தாக்கம் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தான். இப்ப ASO4 3- செலுத்திகளா எங்களுக்கு அந்த குழப்பம் பெறப்போகுது. ஆனா நான் உங்களுக்கு ஏற்கனவே இதை பற்றி கதைச்சிருந்தேன். ASO4 3- கூட H2S செலுத்தினால் இதுல +5 ஒட்சியேட்டர் இல்லை. அப்ப நீங்கள் கன்சிடர் பண்ணி இப்படி யோசிக்கலாம். AS2S5 வந்து யோசிக்கலாம். ஆனா இப்படி இருக்காது. இது உறுதி இல்லை. அப்ப இது உடனடியாக என்ன செய்யும்னா பிரிகை அடைஞ்சு AS2S3 சல்பரையும் இப்படி இருக்காது. ASO4 3- நீங்க H2S சேர்க்க இவரும் சேர்ந்து வருவார். ASO3 3- சேர்த்தால் இவர் மட்டும்தான் வருவார். அப்ப இங்க இந்த மஞ்சள் வீழ்வடிவோட கூழ்கந்தகத்தின் வெளிர் மஞ்சள் அவதானிக்கப்படும். வெளிர் மஞ்சள் அங்கால உங்களுக்கு H2O. அப்ப ASO4 3- கூட நீங்க H2S செலுத்தினால் AS2S3 சல்பரும் வரும். உங்களுக்கு ASO3 3- ASO4 3- வேறுபடுத்துவதற்கு H2S பயன்படுத்தலாம் என்று சொல்லியிருக்க. காரணம் இங்க இதுண்ட மஞ்சள் நிறம் மட்டும்தான் அவதானிக்கப்படும். இங்க இந்த மஞ்சள் நிறத்தோட வெளிர் மஞ்சள் நிற கூழ்கந்தகம் வரும். ரெண்டையும் ஒன்றில் இன்னொன்று வேறுபடுத்தக்கூடிய அளவுக்கு அவதானம் இருக்கிறதால வேறுபடுத்த முடியும். இப்ப ஜென்ரலா பார்த்தா ரெண்டும் மஞ்சள் தான் என்ற மாதிரி இருக்கும். ஆனா வேறுபடுத்தக்கூடியதாக இருக்கு. வெளிகளும் ASO4 3- H2S தாக்கினால் AS2S3 சல்பரும் வரும். நீர் இது வெளிர் மஞ்சள், இது மஞ்சள். அப்ப இந்த மஞ்சளும் ஒன்றுதான். ஆனால் இங்க கூழ்கந்தகம் இருக்கிறதால ரெண்டின் வீழ்வடிவிலும் வித்தியாசம் உணரப்படுது. இந்த அந்நியனையும் வேறுபடுத்தி அறிவதற்கு H2S வாயுவை நாங்கள் பயன்படுத்தலாம்.
இப்ப உங்களுக்கு அதுல வந்து என்னன்னா XY சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த தாக்கத்தை நீங்க எழுதிக்க கவனமா இருக்கும். AsO4 3- H2S அதாவது Y-யோட தொழிற்பட முடியுது. அங்க X என்ற ஒரு திண்மமும் H2O என்று சொல்லப்படுகின்ற லிக்விடும் B என்று சொல்லப்படுகின்ற இன்னொரு திண்மமும் கிடைக்கும். அப்ப உங்களுக்கு தாக்கம் ஏற்கனவே தெரியும். என்ன AS2S3 ஒன்று வரும் என்றும் H2O வரும் என்றும் சல்பர் வரும் என்றும் தெரியும். ஆனால் XR YR என்றதை நீங்க கவனமா பார்க்கணும் என்றால் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். X என்பது சல்பர் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப X சல்பர் என்றால் B வந்து AS2S3 எழுதுக. நான் அப்படி எழுதல, ஆனால் இனங்காணேக்க நீங்கள் சரியான முறையில இனங்காணும். ரெண்டு திண்ம விளைவு வருது. AS2S3 திண்மம் தான், சல்பரும் திண்மம் தான், நீர்ல கரையாது. அப்ப X என்பது ஏற்கனவே இனங்காணப்பட்ட ஒரு மூலகம் சல்பர். அப்ப இந்த சல்பர் தான் இந்த X. AS2S3 என்பது அப்ப இந்த B. சரியா? இந்த அடுத்த பகுதியை பாருங்க. மூலகம் A ஆனது இந்த கேள்வியில, இப்ப நான் முதலில் கேள்வியில பாருங்க, இந்த தாக்கம் ஏற்கனவே தரப்பட்டிருக்கு. AsO4 3- H2S-க்குமான தாக்கத்துல X என்ற ஒரு விளைவும் H2O என்ற ஒரு விளைவும் B என்ற ஒரு விளைவும் வருவதாக சொல்லப்பட்டிருக்கு. X-ம் B-யும் என்ன திண்மம். ஏற்கனவே இந்த XR என்றது உங்களுக்கு தெரியும்.
இந்த கேள்வியின் தொடக்கத்திலேயே எக்ஸ் இது ஒரு தொடர்பான கேள்வி, தொடர்ச்சியான கேள்விதானே. அப்ப தொடக்கத்திலே எக்ஸை இனம் கண்டுட்டீங்க. அப்ப பிஐ நீங்கள் சரியாக இனங்காண வேணும். அப்ப எக்ஸ் கண்டுட்டு AS2S3 என்று எழுதினால் அது புலதான். இந்த இடத்துல XAS2S3 இல்லையே, எக்ஸ் என்பது சல்பர். அப்ப AS2S3 யார் இருக்கணும்னா பி தான் கட்டாயம் இருக்குது. மாறி அடையாளப்படுத்தினால் இது பிள்ளை, இதுக்கு ஆன்சர் தெரியலாது, மார்க்ஸ் தெரியலாது. ஏனென்றால் அது ஒரு தவறான கன்செப்ட் தாங்க. இல்லைன்னா அவன் சொல்லணும்னு அவசியம். அவன் எப்படி சொல்லி இருக்கலாம்டா இந்த கேள்வியில, சும்மா LM என்று சொல்லி இருக்கலாம். LM என்று சொன்னால் ஏதோ ஒன்று எல் ஏதோ ஒன்று எம்மா இருக்கும். அது ஏதோ ஒன்றுன்றது இல்ல, திட்டமாக எழுதணும் என்பதற்காகத்தான் இதை எக்ஸ் என்று குறிச்சிருக்காங்க. ஏன்னா இது கந்தகம். அப்ப இந்த கந்தகம் ஏற்கனவே நாங்கள் அடையாளப்படுத்திருக்கோம். அதுல உங்களுக்கு ஒரு குழு தான் தரப்படுது. இந்த எக்ஸ் என்ற ஒன்று இதுல வருது என்றா நீங்க ஒன்றுக்கு மேற்பட்ட திண்மத்தை யோசிக்க தேவையில்லை, கந்தகத்தை மட்டுமே இதுல யோசிக்கலாம். அப்ப எக்ஸ் வந்து சல்பர் என்றால் பி வந்து AS2S3 ஆக இருக்கும். அப்ப கட்டாயம் எக்ஸ் வந்து நீங்க ஏதாவது அடையாளம் சாரி இது போல எக்ஸ் என்பது சல்பரா தான் அடையாளப்படுத்தணும். இந்த கேள்வியின் தொடர்ச்சியில எக்ஸ் என்பது சல்பர். அப்ப பி தான் AS2S3. மாறி எழுதியிருந்தா அது போல பிஏ சல்பர் என்று எழுதினா பிள்ளைதான். என் முதல் சல்பர் எக்ஸ் என்று சொல்லி போட்டு இப்ப பி என்று சொல்லலாதான். இப்ப எக்ஸ் வந்து AS2S3 அப்ப சல்பரை பற்றியா இது AS2S3 பற்றிய தொடக்கத்தில இருந்து பார்க்கவில்லை. இது ஒரே தொடர்ச்சியான கேள்வி என்பதால இந்த இப்படி ஒரு யோசனை. இதுக்கும் வேறொரு கேள்வின்னா சம்பந்தம் இல்லை, அந்த கேள்வியில பகுதிகள் தான். ஆகவே நீங்கள் கவனமா இருப்போம். கேள்வி லெந்தா இருக்கிறதால மறந்து போடும். சல்பர் தான் எக்ஸ் என்றது, ஏதோ ஒன்று எஸ் ஏதோ ஒன்று Y என்ன மாதிரி இருக்கு, பி என்ன மாதிரி இருக்கு. மூலகம் ஏ ஆனது எஸ் தொகுப்புக்குரியது என்று சொல்லியிருக்கு. சரி, ஓகே. அப்ப எஸ் தொகுப்புக்குரிய மூலகங்கள் என்றா உலோகங்கள் என்று கருதேக்க லிதியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியத்தை கருதலாம். பெர்லியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்டோன்சியம், பேரியம் அவ்வளவுதையும் கருது. மூலகம் ஏ ஆனது எஸ் தொகுப்புக்குரியது. ஏ ஆனது நீருடன் தாக்கம் புரிந்து பி என்னும் வாயுவையும் வெளியேற்றும் சொல்லியிருக்கு. நீரோட தாக்கம் புரியுதுன்னு சொல்லியிருக்கு. இப்ப கூட்டம் 2ல பெர்லியத்துக்கும் மெக்னீசியத்துக்கும் நீரோட தாக்கம் இல்லை. அப்ப மூலகம் ஏ ஆனது எஸ் தொகுப்புக்குரியது. ஏ ஆனது நீருடன் தாக்கம் புரிந்து வாயு பியை தருகிறது. அப்ப உலோகங்கள் நீரோட தாக்கம் புரிஞ்சு ஐதரசன் வாயு தான் பெறணும். ஏன் ஐதரசன்ல இருக்கிற H+ தான் தாழ்த்தப்படலாம். இந்த ஆக்சிஜன் -2ல இருக்கு, ஐதரசன் +1 இருக்கு. உலோகம் எப்போதும் ஒட்சியேற்றப்படும். உலோகம் எப்போதும் ஒட்சியேற்றப்படும் என்றால் வார வாயு வந்து ஐதரசனாகத்தான் இருக்கலாம். ஆறாகவும் இந்த உலோகம் ஆறாகவும் இருக்கலாம். இந்த வார வாயு ஐதரசன். H2O தாக்கத்துல வேறு ஒரு வாயு நாங்கள் இங்கே எதிர்பார்க்கலாம். அப்ப பி என்பது ஐதரசனாக இருக்க வேண்டும். பி என்பது ஐதரசனாக இருக்க வேண்டும். இத்தாக்கத்தின் விளைவாக உண்டாகும் கரைசல், விளைவாக உண்டாகிற கரைசல் என்பது உலோகத்தின் அயனை கொண்டிருக்கு. உலோக ஹைட்ரோக்சைடு, சரியா? உலோக ஹைட்ரோக்சைடு அது 1 இருக்கலாம் அல்லது 2 இருக்கலாம். அவன் என்னன்றது 1 இருக்கலாம் அல்லது 2 இருக்கலாம். கூட்டம் 1 உலோகமாக இருந்தால் 1 இருக்கும், கூட்டம் 2 உலோகம் என்றால் 2 இருக்கும். எங்களுக்கு என்ன உலோகத்தின் கற்று பஞ்சன் ஜுவாலையுடன் பச்சை நிறத்தை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. அப்ப பஞ்சன் ஜுவாலையில பச்சை நிறத்தை கொடுக்கணும்னா ஜுவாலை சோதனையை படிக்காச்சு. உங்களுக்கு தெரியும் CPU சிப் அப்படின்னு சொல்லியிருந்தால் சும்மா ஒரு தூண்டலுக்காக. இது வந்து சிவப்பு, இதான் பொன்மஞ்சள் என்று சொல்லி இருக்கு. இது ஊதா, இதுவும் சிவப்பு, இது நீலம். ஆனால் ரிசோர்ஸ் புக்ல இருக்கிற தகவலின்படி இது கிரிம்சன் சிவப்பு, இது மஞ்சள், இது செவ்வூதா, இது சிவப்பு ஊதா, இது நீல ஊதா. இது ரிசோர்ஸ் புக்ல இப்ப இருக்கிற தகவலின்படி இது நிறம் நீல ஊதா. போய் ரிசோர்ஸ் புக்கை செக் பண்ணுவோம். ஏதோ நீல ஊதான்னு சொல்ல என்னன்னு சிரிச்சு கொண்டு நிக்கிறேன். ஜுவாலை சோதனை சொல்லி தருகிறேன். இது ரெண்டும் ஜுவாலை சோதனைக்கு விடையளிக்காது. ஏற்கனவே நீரோட தாக்கம் இல்லை என்றாலே நாங்கள் அவரை ரிஜெக்ட் பண்ணிட்டோம். இது வந்து செங்கட்டி சிவப்பு, செங்கட்டி வந்து செம்மஞ்சள் என்பதால செம்மஞ்சள் சிவப்பு எழுதலாம். பழைய புத்தகங்கள் எல்லாம் செங்கட்டி சிவப்பு இருக்கும்.
ஸ்ட்ரோஞ்சியமும் கிரிம்சன் சிவப்புதான் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. எந்த புத்தகத்தை பார்த்தாலும் கிரிம்சன் சிவப்பு ரிசோர்ஸ் புக்லயும் அப்படித்தான் சொல்லியிருக்கு. பழைய புத்தகங்கள்ல சில இதுல கடும் சிவப்பு, குருதி சிவப்பு அந்த மாதிரியான சொல்லுகள் பாவிச்சிருக்கு. நீங்க அப்படி பாவிக்காதுங்க, கிரிம்சன் சிவப்பு பாவிச்சு, அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. பேரியம் பழைய புத்தகங்கள் ஆப்பிள் பச்சை இருக்கு. 2012 MCQல கூட BA2+ இனம் காண்பதற்கு ஆப்பிள் பச்சை என்று சொல்லுதான் பாவிச்சிருக்கு. ஆனா இப்ப அதை வந்து மென் பச்சி என்று பாவிச்சிருக்கு. ஆப்பிள் மென் பச்சியாக இருக்கிறதால மென் பச்சி என்று பாவிச்சிருக்கு. ஒரு பொருளை காட்டி நிறத்தை சொல்ற விட அந்த பொருளின் நிறத்தை சொல்லலாம் என்றதாக்கும் சிந்தனையில தெரியாது. செங்கட்டி சிவப்பன்னு சொல்றத செங்கட்டி என்ன நிறம், செம்மஞ்சள். அப்ப செம்மஞ்சள் சிவப்பன்னு சொல்லுவோம்னு சொல்லியிருக்கோம். ஆப்பிள் பச்சைன்னா அந்த ஆப்பிள் என்ன பச்சை, மென் பச்சை. அப்ப ஆப்பிள் பச்சைன்னு சொல்லாமல் மென் பச்சைன்னு சொல்லுவோம். எல்லாம் விஷயம் ஒன்றுதான், கடைசியில சொல்ல வர விஷயம் ஒன்றுதான். வகுப்புல பச்சை நிறத்தை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் பேரியம் 2+ தான். அப்ப குழப்பமே இல்லை. இப்ப சிவப்பண்டா கூட குழம்ப வேண்டி வரும். லிதியம் திட்ட சிவப்பா, ஸ்ட்ரோஞ்சியத்தின் சிவப்பாடு குழம்ப வேண்டி வரும். அல்ல ருபீடியத்தின் சிவப்பாடு குழம்ப வேண்டி வரும். இங்க நாங்கள் குழம்புறது கொண்டுமே இல்லை. ஆகவே அந்த என்ற உலோகம் பேரியமாக இருக்க வேணும். என்ற உலோகம் பேரியமாக இருக்கும். அப்ப பேரியம் வந்து குளிர் நீரோட விரைவாக தாக்கமுட்டு வெண்கார கரைசலை தரும். பேரியம் ஹைட்ராக்சைடு, ஹைதரசன் வாயு சொன்னதானே. உலோகம் நீரோட தாக்குதுன்னா ஹைதரசன் வாயு தான் வரலாம், வேறு ஒரு வாயு வரையலாம். அப்ப உலோகத்தை கண்டுபிடிக்கிறீங்களோ இல்லையோ இதை கண்டுபிடிக்கலாம். பிஏ கண்டுபிடிக்கலாம், அப்ப எம்ம கண்டுபிடிக்கலாம். பி எனும் வாயுவை வெளியேற்று தாக்கத்தின் விளைவாக உண்டாகும் கரைசல் பன்சன் ஜுவாலையுடன் பச்சை நிறத்தை கொடுக்கிறது. ஏ ஆனது N2 வாயுடன் தாக்கம் புரிந்து சி என்னும் சேர்வையை உருவாக்குகிறது. அப்ப ஏ கண்டுபிடிச்சிட்டீங்க. இங்க ஏ என்று சொல்லியிருக்கு, ஏ கண்டுபிடிச்சிட்டீங்க. நான் உலோகம் என்றால் எம் என்று எடுத்துட்டேன். அவை கூட்டம் 2 உலோகங்கள் யாவும் வளிமண்டலத்தில் இருக்கிற நைதரசனோட தாக்கும். கூட்டம் 1 லிதியம் மட்டும்தான் நைதரசனோட தாக்கும் என்று படிச்சிருக்கு. கூட்டம் 2 யாவும் நைதரசனோட தாக்கும். தாக்கினால் வலுவளவு மாற்றி எழுத வேண்டிய இது ஒட்சியேற்றப்பட்ட BA2+, இது தாழ்த்தப்பட்ட N3-. ஆக BA3N2 வரும். இதுதான் அந்த சி. ஏ ஆனது N2 வாயுடன் தாக்கம் புரிந்து சி என்னும் சேர்வை உருவாக்குது. அப்ப சி வந்து பேரியம் நைட்ரேட். ஏயின் ஆக்சைடு நன்றாக நீரில் கரைந்து காரக்கரைசலை கொடுக்கிறது. அது டி ஆகும் சொல்லியிருக்கோம். ஏயின் ஆக்சைடு என்பது பேரியம் தானே. அப்ப பேரியத்தின் ஆக்சைடு BaO. இது வந்து நீர்ல நன்றாக கரையக்கூடிய ஒரு வெண்கார கரைசல். இதை டி என்றால் அடையாளப்படுத்தி. சரி, அப்ப பேரியம் ஹைட்ராக்சைடு வந்து டி. அப்ப முதலாவது சொல்லியிருக்கு ABCD இனங்காண்க. ஏ என்பது பேரியம், ஏ பேரியம், பி ஹைதரசன், சி பேரியம் நைட்ரைட், பேரியம் நைட்ரைட், டி வந்து பேரியம் ஹைட்ராக்சைடு. மேலே விதிக்கப்பட்ட தாக்கங்களை தருகன்னு சொல்லியிருக்கலாம். எல்லா தாக்கத்தை எழுதி கொடுப்போம். ஒவ்வொரு செயற்பாட்டுக்குரிய தாக்கம் எழுதி இருக்க. தாக்கம் எழுதுறது பிரச்சனையில பீசமான ரீதியில சமப்படுத்தி எழுதுவோம், அதான் முக்கியம். பௌதிக நில போடாட்டா கூட இன்னொரு பரவாயில்லை, சமப்படுத்தாமல் கொடுக்கலாம். இப்ப பேரியம் நீங்க எழுதலாம், அடையாளப்படுத்தினா மூலகத்தை எழுதலாம். நீருடனான தாக்கம் பேரியம் ஹைட்ராக்சைடு H2. தாக்கம். அடுத்தது பேரியத்துக்கும் நைதரசனுக்குமான தாக்கம். பேரியத்துக்கும் நைதரசனுக்குமான தாக்கம். பேரியம் நைட்ரைட் சமப்படுத்தி கொடுப்போம், நான் சமப்படுத்தாங்க. அடுத்தது பேரியம் ஆக்சைடுக்கும் நீருக்குமான தாக்கம். தெரிஞ்சா பௌதிக நிலைகளை போட்டுக்கொள்ளுங்க.
இல்ல சுவாலை சோதனையில பச்சை நிறத்தை கொடுக்குறாள் இருக்கு. Cu பிளஸும் Cu2+ சுவாலை சோதனைக்கு பச்சை நிறம். ஆனா அது எஸ்தோப்புக்குரியது இல்லை. அப்ப அதை நீங்க யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? நீங்கள் இவ்வளவு கேள்வியும் சுயமா திருப்பி ஒருக்கா செய்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு எஸ்ஏ கேள்விக்கு உங்களை நீங்கள் சரியான முறையில தயார்படுத்திக் கொள்ளலாம். ஒரு டி பிளாக் சார்ந்த எஸ்ஏ கேள்வி, ஸ்ட்ரக்சர் கேள்விகளுக்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ளலாம். ஏற்கனவே நாங்கள் இவ்வளவு ஸ்ட்ரக்சர் கேள்வி முடிச்சிருக்கிறதால மிச்சமா இருக்கிற எஸ்ஏ கேள்வி உங்களால பினிஷ் பண்ணக்கூடியதா இருக்கணும். ஏன்னா இடவழி விட்டு இருந்தா ஸ்ட்ரக்சர் கேள்வி, இடவழி விடையில இருந்தா எஸ்ஏ கேள்வி, அவ்வளவுதான் வித்தியாசம். அந்த ஐடியா எல்லாம் அப்படித்தான் வரப்போகுது. எஸ்ஏ கண்ட ஒரு ஐடியா இல்லை. ஸ்ட்ரக்சர்ல கேள்வி எப்படி கேட்கப்பட்டிருக்கோ அதே மாதிரி தான் எஸ்ஏலும் கேள்வி கேட்கப்பட போகுது. அப்ப நீங்கள் இவ்வளவு கேள்வியும் அடிப்படையா வச்சுக்கொண்டு அங்காளி கேள்வியை செய்துட்டீங்க என்றால் படிப்பிச்சதுல ஒரு பிரயோசனம் இருக்கு. இல்லைன்னு சொன்னால் ஒரு தான் 0 தான். சரி, அங்கால ஒரே மாதிரி கேள்விகள் நிறைய இருக்கு. சரி, அதோட நிறைவு செய்து கொள்றேன். ஈவினிங் நாங்கள் எஸ்ஏ கேள்வியை பார்ப்போம். நீங்க டவுட் எனக்கு திருப்பி ஞாபகப்படுத்தி வச்சோன்னா இப்போ இந்த ஒரு போர்டையில ஈவினிங் அதை டவுட்டை கிளியர் பண்ணி கொண்டு எஸ்ஏ பார்ப்போம். சரியா?